அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் இலக்கிய ஆளுமைகள் நேரம். இன்றைய இலக்கிய ஆளுமைகள் பகுதிக்காக கவித்தேனி வாக்கோ பாண்டியன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். பாண்டியன் ஐயா அவர்களே வருக. கவித்தேனி வாக்கோ பாண்டியன் அவர்கள் பல்வேறு இலக்கிய அமைப்புகளோடும் இணைந்து தமிழ் இலக்கிய பணி ஆற்றி வருபவர். கவி மேடைகளில் கவிதைகளை தெரிக்க விட்டு வருபவர். 2 கவிதை நூல்களையும் வெளியிட்டு பாராட்டுக்களை அள்ளியிருக்கின்றார். இளங்கலை கணித பட்டமும் சந்தையியல், நிர்வாக இயல் இவற்றில் டிப்ளமா மேற்படிப்பு கற்றவர். அசோக் லேலண்ட் நிறுவனத்தில் 8 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு கட்டடம் உள்ளழகு அமைக்கும் ஒப்பந்ததாரராக சொந்த நிறுவனம் நடத்தி வருகின்றார். தமிழ் இலக்கிய ஆர்வத்தின் காரணமாக அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்க செயற்குழு உறுப்பினராகவும், ஞாலம் கவிதை அமைப்பு, தலைநகர் தமிழ்ச் சங்கம் உட்பட 8 இலக்கிய அமைப்புகளில் செயலாளர் அல்லது உறுப்பினராகவும் செயல்பட்டு வருகின்றார். மேடைதோறும் கவிமலை பொழிவதை சென்னை மேடைகளில் காணலாம். மரபு கவிதை எழுதுவதிலும் வல்லவர். கவிச்சுடர், கவி இமயம், பாரதிதாசன், பாரதி சுடர் உட்பட 15க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். மேலும் அரிமா சங்க உறுப்பினராக விளங்கி வருபவர். தற்போது அரிமா சங்கத்தின் மண்டல தலைவரும் கூட. செஞ்சிலுவை சங்க உறுப்பினர். தேசிய மாணவர் படையில் 5 ஆண்டுகள் சேவை. மாணவ விமான ஓட்டி என பல துணை தகுதிகள் கொண்டவர். இப்படிப்பட்ட பல்வேறு திறன்கள் பெற்ற இலக்கிய அன்பர் கவித்தேனி வாக்கோ பாண்டியன் அவர்களை நேர்காணல் செய்ய டாக்டர் கார்மிகலோன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். கார்மிகலோன் அவர்களே, உங்கள் உரையை தொடங்குங்கள். உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இந்த இனிய வாய்ப்பினை தந்த அன்புல சக்கரவர்த்திக்கு நன்றி. நான் சமீபத்திலே ஒரு அருமையான கவிதை புத்தகம் படித்தேன். மனத்தில் பூத்த மலர்கள். இந்த புத்தகம்தான், மனத்தில் பூத்த மலர்கள். இதை எழுதினவர் பாண்டியன் ஐயா, வாக்கோ பாண்டியன் ஐயா. இந்த கவிதை புக்கை படித்த அப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, ஆனஸ்டாக சொல்கிறேன், இப்படி ஒரு அருமையான கவிதை புத்தகத்தை பள்ளி மாணவர்களுக்கு பாட புத்தகமாக வைக்க வேண்டும். வளரும் தலைமுறைக்கு அருமையான, வளமையான, சரியான கருத்துக்களை மனதில் பதிய வைக்கும் வண்ணம் பாரபட்சம் இல்லாமல் எழுதுகின்ற நேர்மறை சிந்தனையாளர் ஒருவர் இருக்கின்றார் என்றால் நான் இருந்த வரையிலே இந்த மாமனிதர் தான். அவரை உளமாற பாராட்டுகிறேன். இந்த புத்தகத்திலே ஏராளமான கவிதைகள் இருக்கின்றன. ஜஸ்ட் ஒரு 4 பாட்டு மட்டும், 4 முழு கவிதையும் சொல்ல போறதில்லை. ஒவ்வொரு கவிதையிலும் இருக்கின்ற சில வைர வரிகளை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இது பாருங்க, கடவுள், அவனுக்கு கடவுள் என்னன்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, சிவன் சொல்லுவாங்க, பெருமாள்னு சொல்லுவாங்க, அம்பாள்னு சொல்லுவாங்க, இப்படி சொல்லிகிட்டே போவாங்க. இட் இஸ் a லாங் லிஸ்ட்டு. ஆனால் நம்ம ஐயா பாருங்க, கடவுள் எதுன்னு கேட்டால் உழைப்பே கடவுள். பாரதி மாதிரி இன்னும் ஒரு சிந்தனை பாருங்க, உழைப்பே கடவுள் என்று சொல்கின்றார்.
காசை கருதா கடமை செய்ய ஓசை இன்றி ஓடி உழைக்க ஆசைக்குரிய பெருமை பயக்க உவந்திட வாழ்வில் குரு பொருள் பெருகும். எவ்வளவு அழகாக சொன்னார் பாருங்க. A sincere hard work will earn everything whatever we aspire. அந்த உழைப்பு மட்டும் உண்மையாக இருந்தால் நிச்சயம் நம்முடைய எண்ணம் கைப்படும் என்ற அந்த சத்திய வாக்கினை இந்த ஒரு நிறைய ஸ்டான்ஸாக இருக்குது. இந்த 4 வரி போகிறோம் நச்சுன்னு சொல்கிறது அருமையாக சொல்லியிருக்காரு. அடுத்து தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதையர் அவர்களை பற்றி அருமையான கவிதை ஒன்று எழுதியிருக்கின்றார்கள். இன்றைக்கு நான் பேசுகின்ற தமிழை தந்த தலைமகன். இது ஒரு சிறப்பு என்னன்னா, வள்ளல் பாண்டுத்துறை பெருமகனார். தமிழ்ச்சங்கம் கண்டார் அல்லவா 4ஆம் தமிழ்ச்சங்கம். அந்த மாபெரும் மனிதர் வள்ளல் பாண்டுத்துறை தேவர் அவர்கள் உவே சுவாமிநாதையரின் தமிழ் தொண்டை பாராட்டு 5 கிராமங்களை பரிசாக தந்தார். இந்த 5 கிராமங்களின் தங்களுக்கே சொந்தம் என்று உவே சுவாமிநாதையர் அவர்கள் மகாராஜாவின் அன்பு ஒன்றே போதும், கிராமங்கள் தங்களிடமே இருக்கட்டும் என்று சொல்லி அவருடைய அன்பை மட்டும் ஏற்றுக்கொண்டார் அந்த மாமனிதர். உவேசா அவர்களை பற்றி சொல்லும்போது அந்த கவிதையை முடிக்கும்போது பாருங்க, வாழ்வில் வறுமை வருத்தியுமே வீழ்தலை முயன்று வீழ்த்தியுமே வாழ்வது தமிழன் வகையெனவே வாழ்ந்து புகழில் நிலைத்தாயே. காந்திஜி பற்றி பாரதியார் சொன்ன மாதிரி உவேசாவை பற்றி நம்ம ஐயா அப்படி வயிறு வரியா நச்சுன்னு சொல்லியிருக்காரு. சத்திய வார்த்தை. அருமை அருமை. கவிஞனுக்கு பொய்யழகு என்று சொல்வார்கள். அது கொஞ்சம் கற்பனைக்காக காதலுக்காக இப்படி சொல்லலாம். அது காதல் சொன்னோன்னு பாருங்க, கையில் இருந்து ஒரு பாட்டு நிற்குது. காதலை சொல்ல வந்தேன். காதலை பற்றி எழுதாதவன் எப்படி கவிஞனாக இருக்க முடியும்? நம்முடைய ஐயா காதலை பற்றி எழுதியிருக்காரு. இந்த வரியெல்லாம் பாருங்க. கண்ணை காட்டி காதல் இன்பம் கனியாய் தந்தவள் நாடி கனிமொழி அவளை காணா உள்ளம் உணவு கொள்ளா வாடி கண்ணில் காணா காதலை வேண்டி அங்கும் இங்கும் தேடி. அட அட என்ன வைர வரி பாருங்க. கண்ணில் காணா காதலை வேண்டி அங்கும் இங்கும் தேடி. அதுதான் காதல் படுத்தும் பாடு. அதுக்கு உருவம் இல்லை, ஆனால் அது எப்படி உள்ளத்தை பாடாய் படுத்துகிறது. கண்ணில் காணா காதலை வேண்டி அங்கும் இங்கும் தேடி இனி அவளே இகத்தில் எங்கும் இனி அவள் நினைவில் வாடி. அப்படியே அவதான் காதலி தான் உலகம் என்று வந்துவிட்ட முடிவு. உண்மையான காதலின் உணர்வு அதிலேயே ஐயா விளக்கின்றார். சரி, இப்போ நிறைவா ஐயா பேட்டி காணறதுக்கு முன்னாடி சும்மா அங்கங்கே கொஞ்சம் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் மாதிரி சொல்லணும். இல்லை, இது பாரதியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு நீண்ட நெடிய கவிதை. நேற்று இன்று நாளை என்பது பாரதி நட்ட நாட்டின் விளைவது போற்றிட உலகம் பாரதம் வளர்வது பொறுப்புடன் செயல்தலை பாரதி சொன்னது. எப்படி பாரதி ஒரு தீர்க்க சிந்தனையோடு சொன்னானோ அப்படி சொல்லியுள்ளார் நம்முடைய ஐயா அவர்கள். நதிநீர் இணைப்பு சேது சமுத்திர திட்டம் என்றெல்லாம் இப்போது பேசுகிறோமே, அதனை கிட்டத்தட்ட 125 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னவன் பாரதி. அது மட்டுமல்ல, பெண் குழந்தைகள் வயதுக்கு வருவதற்கு முன்பு திருமணம் செய்வது தடை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னவன் பாரதி. காதல் திருமணம், கலப்பு திருமணத்தை ஆதரித்தவன் பாரதி. கைம்பெண் திருமணத்தை, விதவைகள் மறுவாழ்வினை 125 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னவன் பாரதி. எத்தனை பேர் இது பற்றியெல்லாம் பேசுகின்றார்கள்? கணவன் இறந்து விட்டால் மனைவி கல்லாகி விடுவாளா, உணர்ச்சி அற்றவளாகி விடுவாளா? மனைவி இறந்தால் கணவன் மறுமணம் செய்வது கொள்ளுவது போல் கணவன் இறந்தால் மனைவியும் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விதவை திருமணத்தை அன்றைக்கே முழங்கியவன் பாரதி. அந்த பாரதியை பற்றி அற்புதமான பாடல் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். அதில் தான் இந்த 4 வரி எந்த தீர்க்க சிந்தனையோடு சொல்லியிருக்காரு பாருங்க. மீண்டும் சொல்கின்றேன். நேற்று இன்று நாளை என்பது பாரதி நட்ட நாட்டின் விளைவது போற்றிட உலகம் பாரதி வளர்வது பொறுப்புடன் செயல்தலை பாரதி சொன்னது. அற்புதம். இந்த புக்கில் ஏகப்பட்ட கவிதைகள் இருக்கு. இது நீங்கள் படிக்க படிக்கத்தான் இந்த கவிதையின் இன்பம் உள்ளத்தில் ஊற்றெடுத்து பெருகுவதை உணர்வீர்கள்.
இந்த கவிஞரை உளமாற வாழ்த்துவீர்கள். சரி, இந்த கவிஞரை இப்போது நாம் நேர்காணல் செய்ய இருக்கின்றோம். பல்வேறு பட்டப்பெயர்களால் அன்புடன் அழைக்கப்படுகின்ற பாக்கு பாண்டியன் ஐயா அவர்களே, தங்களை பேட்டி காண்பது மற்றற்ற மகிழ்ச்சி. முதலில் தங்களுக்கு அன்பு வணக்கம். சரி, நாங்கள் எல்லா கவிஞர்களையும் கேட்குற கேள்வி தான் கேட்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி, அருமையான எழுத்து, தங்களுடைய படைப்பு, ஒவ்வொரு கவிதையும் உன்னத கவிதையாக இருக்கிறது. 2 புத்தகங்கள் இப்போது பிரிண்ட் ஆகி இருக்குது, சர்க்குலேஷனில் ஓடுது. இன்னொரு 3-4 புக்கு தயாராக இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், சந்தோஷம். இப்போது இந்த கவிதை எழுதும் ஆர்வம், இந்த கவிதை அப்படிங்கிறது, இந்த ஆர்வம் உங்களுக்கு எத்தனை வயசில் வந்தது? அது எப்படி வந்தது? அதை முதல்ல சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட மாதிரி நான் வாக்கோ பாண்டியன். நான் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பிஎஸ்சி படித்தவன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஹாஸ்டலில் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கவியரங்கம் நடத்துவாங்க. சரி. அந்த கவியரங்கத்தை பார்க்கறதுக்காக நான் போவதுண்டு. அங்கே பார்க்கும்போது அவங்களாம் பேசுறது கண்டு எனக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆர்வம். ஏன் இந்த மாதிரி நம்மளும் கவிதை படிக்கக்கூடாது? சபா. அதில் என்னன்னா, ஹாஸ்டலில் இருக்கவங்க மட்டும்தான் அதில் கவிதை படிக்கணும்னு இருந்ததுனால எனக்கு அதில் வாய்ப்பு கிடைக்கல. ஒன்று. ரெண்டாவது, சரி இது மாதிரி செய்கிறாங்க, ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு எண்ணத்தில் ஒரு 4 வரி எழுதி என்னுடைய நண்பர்கள், அவன் என்னுடைய பேட்ச்மேட், அவன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தனவேலுன்றவன், ஒரு கலெக்டராக இருந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். நான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. சரி. ஒரு 4 வரி எழுதி அவர்கிட்ட காமிச்சேன். அவர் கவிதை இந்த 4 வரியை படித்து பார்த்துட்டு என்ன இதுன்னு கேட்டார். இது கவிதை பாடு, இது கவிதையா, உனக்கு இந்த ஜென்மத்தில் கவிதையே வராது போடான்ட்டார். ஒரு உத்தேகத்தை தூண்டி விட்டார். அவர் அன்னைக்கு சொன்னது எனக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு உந்துதல். அதுன்னு அவ்வளோ பெரிய கஷ்டப்படும், நம்ம எழுதி பார்ப்போம் அப்படின்றது. அதுக்கப்புறம் அப்புறம் விட்டாச்சு. அதோடு எனக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் இரவு ஒரு 1 மணி அளவில் ஒரு 4 வரி தோண்டிச்சு, எழுதிட்டேன். எழுதிட்டு இது யார்கிட்டயா காமிச்சு எப்படி இருக்குன்னு கேட்கணுமே அப்படின்றதுக்காக நான் எழுதிட்டேன். யார்கிட்ட கேட்டீங்க? அந்த 4 வரியை ஆள் தேடி அந்த நேரத்தில் யாரும் ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஸோ பக்கத்தில் பார்த்தா ஒய்ஃப் பார்த்துருந்தாங்க. அவங்ககிட்ட காமிச்சு இதை எழுப்பி இதை காமிச்சு இது எப்படிமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க 2 வாங்கி படித்து பார்த்துட்டு, என்னதுங்க அது, உங்களுக்கு நேரங்காலமே கிடையாதா, படுங்க அப்படின்னு முதல் மதிப்புரை. அது அதோட போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு எதுவுமே செய்யலை. அது அதோட முடிஞ்சு போச்சுங்களா. அதுக்கு அடுத்தது நான் என்னுடைய வேலையிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கும்போது ஒரு 4 வரி எழுதிட்டேன். எழுதி இது யாருக்கா காமிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. யார்கிட்ட எனக்கு யாருமே தெரியாது, தமிழ் உலகத்தை பற்றி சுத்தமாக எனக்கு தெரியவே தெரியாது. காமிக்கணும்னு தோணுச்சு. அந்த நேரத்தில் யூடியூப் தேடின்னு இருக்கும்போது கவிஞர் பட்டுராச பாரதின்னு ஒரு பேர் பட்டுராச பாரதி. ஆமா, கவிதை சிறைகள் ஐயா. அந்த அவர்கிட்ட கேட்கணுன்றதுக்காக அவரை ஃபோன் நம்பர் இருந்தது, ஃபோன் பண்ணி கேட்டேன். சரி. அவர் அப்படியா, சரி இப்போ நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது, அப்படியா நான் இப்போ வெளியில் போகிறேன், நீ நாளைக்கு என்னை கூப்பிட்டேன்னாரு. சூப்பர். நாளைக்கு சரி அந்த நேரத்தை வாங்கிட்டு அந்த நேரத்தில் நாளைக்கு அவரை கூப்பிட்டேன். அடுத்த அவரை கூப்பிட்டேன். அடுத்த அவர் அந்த நேரத்தை அவர் கூப்பிட்ட உடனே, இல்லைப்பா இப்போ கொஞ்சம் ஒரு வேலை வந்துருக்கேன், நான் வெளில போயிட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நீ நாளைக்கு மறுநாள் கூப்பிட்டு அப்படின்ட்டு அடுத்த நாள் கூப்பிட்டுட்டார். அப்போ டைம் வாங்கிட்டேன். கவிதைக்கு அப்படி சோதனை வந்துருக்கு, உங்களை ஆர்வத்தை சோதிக்க டைம் வாங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் அவர்கிட்ட நான் கூப்பிட்டு கேட்டேன். இல்லைப்பா உன் ராசியானு தெரியல, என் ராசியாக தெரியல, எனக்கு இன்னொரு வேலை வந்துட்டு, நீ இன்னொரு 2 நாள் கழிச்சு கூப்பிட்டு அப்படின்னு சொன்னார். அப்போ சரி சொல்லிட்டு அந்த டைம் வாங்கிக்கிறேன். டைம் வாங்கிக்கிறதுக்கப்புறம் 3ஆவது நாள் ஃபோன் பண்ணும்போது அவர் ஃபோனை எடுத்தேன். சரிப்பா இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் நீ வாணி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட போயிட்டு அந்த கவிதையை போயிட்டு பார்த்து பேசிட்டு, அவருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும் தூரம். அவர் தாம்பரம் ரோட்டில் இருக்கார், கிழக்கு தாம்பரம் ரோட்டில் இருக்கார். நான் இங்கே எம்ஜிஆர் நகரில் இருக்கேன். இங்கேருந்து இப்போ இப்படி ஒரு 8-10 கிலோமீட்டர் இருக்காங்க. இங்கேருந்து அவர்கிட்ட பார்த்துட்டு அவர்கிட்ட அந்த கவிதையை படிச்சுக்கணும்னு சொன்னேன். சரி ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் பட் நான் நிறைய திருத்தங்கள் செய்யணுமா அப்படின்னா, சரி நீங்கள் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன் அப்படின்னா. அதுதான் என்னுடைய முதல் கவிதைக்கே ஆகும். அவர்கிட்ட நான் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் என்னை பல கவிதை அமைப்புகளுக்கு கூட்டிடுவார். அதனால தான் எனக்கு பல கவிதை அமைப்புகளில் நிறைய இடங்கள் கிடைச்சது, நான் ஆர்வம் வந்தது. அதன் மூலிமா என்னுடைய கவிதை எழுதுனுடைய எண்ணம் அதிகமாச்சு. அந்த அதிகத்தினால தான் இப்போ நான் இன்றைக்கி எழுதியிருக்கேன் கவிதை புத்தகம். இந்த கவிதை புத்தகங்களுடைய நிலைமை இப்போ இன்னும் கவிதை 3ஆவது புத்தகம் எழுதியிருக்கிறேன். 4ஆவது புத்தகம் வரப்போகுது. நான் இலக்கணத்தில் சுமாராக எழுதுவேன். அதே மாதிரி வெண்பாவும் எழுதுவேன். வெண்பாவை எழுதுகிற மாதிரி நிறைய பேர் வெண்பாவை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க.
இலக்கணம் பாவலர், புலவர், கவிஞர், இலக்கணத்தை நல்லா இருக்கணும். உடனே நீ உன்னுடைய அதாவது உன்னுடைய சொற்களை மட்டும் மாற்றி போடு, இலக்கணம் நல்லா இருக்கு. இலக்கணத்தை நீ அச்சீவ் பண்ணிட்டேன். வெண்பாவில் இலக்கணம் கொஞ்சம் சிரமமானது தான், அதையே நீ அச்சீவ் பண்ணிட்டு பரவாயில்ல. நீ இன்னும் கொஞ்சம் சொற்களை மட்டும் மாற்றி போடு, சுவையாக போடு சொற்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதையும் செய்கிறோம் சொல்லிட்டு இப்போ இது வரைக்கும் 11 வெண்பாக்கள் எழுதிட்டேன். மோஸ்ட்லி இன்னொரு 50 வெண்பாக்கள் எழுதிட்டோம்னா ஒரு இந்த வருஷம் ஒரு புத்தகம் வந்துடும் நான் நினைக்கிறேன். சர்வசாதாரணமாக சொல்றீங்க. வெண்பால புத்தகம் வந்துடும். இதுதான் என்னுடைய கவிதை எழுதுறதுக்கு ஆரம்ப என்னுடைய நிலைமை. ரொம்ப ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க எல்லாரும். அதான் அப்படி உறுதியா ஃபவுண்டேஷனுக்கு ஐயா சென்னையில நந்தனத்துல வந்து ஒரு புத்தக எக்ஸிபிஷன், புத்தக கண்காட்சி வருது. ஆமா, அந்த புத்தக கண்காட்சியில எங்களுக்கு இந்த பல கவிதை அமைப்புகளை போகும்போது ஞானத்தினுடைய தலைவர், ஞான அமைப்பினுடைய தலைவர் ராசபாண்டியன் ஐயா அவர்களுடைய புத்தக ஸ்டால் போட்டிருந்தார். அந்த புத்தக ஸ்டாலுக்கு நான் அவங்க போயிருந்தேன். அங்கே போயிருந்ததுக்கப்புறம் இது இரு முச்சின் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உனக்கு தான் இலக்கணம் தெரியுது, ஏன் நீ வெண்பா எழுதக்கூடாது? அங்கேயே கடையிலே என்னை உட்கார வச்சு வெண்பாவுடைய இலக்கணத்தை கொஞ்சம் அடிப்படை பெரிய மேதையாச்சு. அந்த அடிப்படையில் தான் வெண்பா எழுதுகிற தோன்றியது. அவர் வந்து மத்திய அரசுடைய தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் ரெஜிஸ்ட்ரார் வந்து தூண்டியது. அதுக்கப்புறம் அதுலேருந்து எழுத ஆரம்பிச்சது. சரி, இது எழுதியாச்சு, இது யார்கிட்ட கரெக்ட் பண்ணலான்னே பச்சையப்பன் கல்லூரியுடைய பேராசிரியர் ராமகுருநாதன் ஒருத்தர், அவர் நல்ல ஒரு தலாளர் அருமையான வழிகள். அவர்கிட்ட எனக்கு காமிச்சதுக்கப்புறம் அவர் தான் வந்து அதில் இருக்கக்கூடிய இலக்கண குறைகளை சரி பண்ணி கொடுத்தார். அதனால இப்போ அவர் மூலியமா ஐயா ராமகுருநாதன் மூலியமா தான் பல இலக்கண வெண்பாக்களை நான் எழுதி சரி பண்ணியிருக்கேன். அடுத்தது திருப்பி ஒரு வெண்பால சிறப்பாக எழுதக்கூடியவர் வந்து ஞானம் ரவிச்சந்திரன் ஒருத்தர். ஞானம் ரவிச்சந்திரன் அவர் வெண்பால எழுதி வெண்பால பரிசெல்லாம் வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட எழுதி காமிச்சோன்னே, இன்னும் எப்படி எழுதுறிய நீ வெண்பா, நீ நல்லா வந்துடுவேன் வெண்பா எழுதிக்க, நீ வெண்பா நல்லா எழுது, சொற்களை மட்டும் கொஞ்சம் மாற்றி போடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி சார் அப்படின்ட்டு. அதனால அதான் வெண்பா வந்து ஓரளவுக்கு இப்போ எழுதலான்ற ஒரு நம்பிக்கை அதிகமாகிடும். நிச்சயமா வெண்பாக்கள் என்னால் எழுத முடியும். வெண்பா புத்தகம் ஒன்று வெளியில் வரும் நான் நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம். அருமை. அடுத்து இன்னொன்று உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். அதாவது சில கவிஞர்கள் வந்து ஒரு சில கவி அமைப்புக்கு மட்டும்தான் போவாங்க. இந்த கவி அமைப்பு தான் இவர், அந்த கவி அமைப்பு தான் அவர்லாம் பிராண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நான் பார்த்த வரையில் எல்லா இலக்கிய அமைப்புலையும் நீங்கள் இருக்கீங்க. எங்கே இது எல்லா இடத்துலையும் முன்னணியில் இருக்கீங்க, தன்னார்வத்தோடு செய்கிறீங்க. அந்த வாய்ப்பெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்தது? அந்த ஆர்வத்தின் காரணமாகவா, இல்லை எப்படி அந்த தொடர்பெல்லாம் உங்களுக்கு? ஐயா, ரொம்ப சிறிய கேள்வி, ரொம்ப சிறப்பான கேள்வி. என்னுடைய இயல்பை என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்களை விட மற்றவங்க செய்கிறாங்க, நம்மளும் ஒரு மனுஷன் தானே, ஏன் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர், எதுவாக செய்ய முடியாத எண்ணம் உடையவர். அதனால் பச்சைபாஸ் காலையில் ஒன்றுமே தெரியாது, நீ இந்த ஜென்மத்தில் கவிதையே எழுத மாட்டேன்னு சொல்லி என்னை வெளியில் அமிச்சவங்க இன்றைக்கி நான் கவிதை எழுதுறேன். ஸோ அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மனசில் உறுதி, செய்ய முடியுன்ற நம்பிக்கை, எதையும் செய்ய முடியும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு கொஞ்சம் சில உறுதுணைகள் மட்டும் இருந்தால் போதும், நம்ம தூண்டி விட்டால் போதும், அட்டகாசமாக மேலாம். அது மாற்றமே கிடையாது. நிச்சயமா கவிதை மட்டும் கிடையாது, என் வாழ்க்கையில எல்லாத்துலயுமே முடியும். உழைப்பு வேணும், உறுதி வேணும். இருந்தால் நிச்சயமா பண்ண முடியும். எதுவுமே முடியாதது கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அன்னைக்கு அவன் தூண்டி விட்டது, நீ இந்த ஜென்மத்துல கவிஞனாவே ஆக மாட்டேன்னு சொல்லி அவன் தூண்டி விட்டது, அவன் தூண்டி எப்படியாவது எழுதணும்னு ஒரு எண்ணம் வந்தது. எழுதும்போது ஏன் இதை நம்ம மரபோட சேர்த்து எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. இதுக்கு அடிப்படைப்பட்டவர் பற்றாத பாதியவர். என்னை வந்து எல்லா அமைப்புகளையும் கூட்டின்னு போயிட்டு அங்கே அமைப்பில் இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு கவிதையை படிக்கிறதை கேட்டு, அந்த கவிதை நோட்டில் அதில் எது நான் அங்கேயே கேட்பேன், இதில் என்ன இறக்கணும் என்ன குறையும் சொல்லும்போதெல்லாம் அவர் அங்கேயே சொல்லுவார் சில விஷயங்கள். அதன் மூலிமா என் கவிதையில் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பேராசிரியர் ராமகுருநாதன் மூலிமா என்னுடைய கவிதையில் இருக்கக்கூடிய குறைகளை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னால் எழுத முடியும், நிச்சயமாக எழுத முடியும். இப்போது வெண்பாவில் இப்போ அதிகமான ஈடுபாடு போயிட்டு வெண்பா செய்யணும். வெண்பாவை செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மை இல்லை. நமக்கு கொஞ்சம் அறிவு கொஞ்சம் மாற்றமே கிடையாது. அதனால வந்து எனக்கு கவிதையில் வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடு வந்துருக்கு. இப்போ 3வது புத்தகம் 4வதும் வந்துடும், சீக்கிரம் வரது வாய்ப்பு. எல்லா இடத்துலையும் தேடி நீங்களா போய் உங்களை செதுக்கிட்டீங்க. பெருமக்கள் செதுக்கி உள்ளார், செதுக்கிய சிற்பமா இருக்கீங்க. குட், அற்புதம். இப்போ இந்த எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, நீங்கள் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் அதிகாரியாக இருந்தீர்கள். அதன் பிறகு இப்போ நீங்களே ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு தொழிலதிபராக இது பண்ணீங்க, அதுக்கு ஏற்பட்டது பண்ணுறீங்க. இப்படி இவ்வளவு தூரம் பண்ணும்போதும்
இலக்கியத்துக்கு நேரம் ஒதுக்கி இலக்கிய கூட்டத்துக்குலாம் வரீங்க, கவிதை பாடுறீங்க, சொற்பொழிவு ஆட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை, வாட் இஸ் தி சீக்ரெட்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட்? ஐயா, என்னுடைய நான் தூங்கி எழுந்தேன்னா, அதாவது நாளைக்கு என்ன செய்யணுமோ அதை இன்னைக்கு நைட்டே ஒரு பேப்பரில் எழுதிப்பேன். சூப்பர். ஓ, செக்லிஸ்ட் போட்டுருவீங்க? ஆமாம், செக்லிஸ்ட் போட்டுருவேன். அதில் வந்து இப்போ எதை முதல்ல எழுதணும், எதை முதல்ல போகணும், ரெண்டாவது போகணும், வரிசை பிரகாரம் எழுதிப்பேன். ஸோ என்னுடைய டைமை நான் அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். என்னுடைய வேலையை அதுக்கேற்ற மாதிரி சுருக்கிட்டு என்னுடைய வேலையை ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அதனால தாங்க என்னால் வந்து இன்னைய தேதியில் நான் வெளிப்படையாக சொல்ல போனேன். இன்னைய தேதியில் நான் ஒரு கவிஞர், நான் ஒரு அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தில் எல்லாத்தையும் செயற்குழு பார்க்குறேன். உறுப்பினர், மொத்தம் 7-8 கவிதை அமைப்புகளில் மெம்பராக இருக்கேன். ஒரே நாளில் 3 மீட்டிங் 4 மீட்டிங் வரும். அதான். இது மட்டும் இல்லாமல் லைன்ஸ் கிளப்பில் மெம்பராக இருக்கேன். லைன்ஸ் கிளப்பில் வந்து நான் மண்டல ஆஃபீஸராக இருக்கேன். அதை விட்டு ரெட் கிராஸ் சொசைட்டியில் நான் மெம்பராக இருக்கேன். ரெட் கிராஸ் சொசைட்டி மெம்பராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் புத்தகம் வெளியிடுறேன். சுடர் பதிப்பகம் அப்படின்ற பேரில் நான் புத்தகம் செய்து இப்போ பதிவு பிரிண்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். சுடர் பதிப்பகம் என்ற பேரில் வெளியிட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தொழில், என்னுடைய கான்ட்ராக்ட் தொழில், நான் ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் அண்ட் பில்டர், இது எல்லாமே சேர்த்து செய்கிறதுக்கு அதுலேயும் ஒர்க் வருது. ஏன்னா ஐயா, எழுந்ததுலேருந்து சும்மா இருந்தால் என்னத்தை பண்ண போகிறோம்? எதையா ஒன்று செய்யணும். காலையில் எழுந்து செய்யணும். ஆமாம், உருப்படியாக செய்யணும். காலையில் எழுந்து வந்து படுக்கிறதுக்குள்ள எதையாவது செய்யணுங்க. செய்துட்டு அப்போதான் நமக்கு நம்ம மனசு நிறைவடையும். இதுதான் நான் என்னுடைய வளர்ச்சி காரணமே. அதான் உளமாற பாராட்டுறேன். ஏன்னா வெட்டியாக பொழுது கழிக்காமல் பயனுள்ளதாக செய்யணும். இந்த பயனுள்ளதாக செய்து ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட் போட்டுருங்க, எது எது எப்படி என்னென்ன ஏதுன்னு. அதுதான் இப்போ உங்களோட வெற்றிக்கிற. கண்டிப்பாக, நிச்சயமாக. கரெக்டாக. சரி, நான் நிறைய இலக்கிய ஓகே, நானும் ஒரு இலக்கியவாதிலாம் சொல்ல முடியாது. ஓகே, இலக்கிய தாகம் கொண்டவன் என்ற முறையிலே எத்தனையோ இலக்கிய அமைப்புகளில் பங்கெடுத்திருக்கேன். ஆனால் உங்களை பற்றி எல்லாருமே வந்து ஐயா வந்துட்டாரு, இப்போ பேச போகிறாரு, கவிதை பாட போகிறாரு, அப்படி இருக்குன்னு உங்களை பற்றி உயர்வாக தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி ஒரு நம்பிக்கையை, நன்மதிப்பை தாங்கள் அனைவராலும் பாராட்டும்படியாக, அனைத்து சங்கங்களும் அனைத்து அமைப்புகளும் பாராட்டும்படியாக இது மாதிரி ஒரு நன்மதிப்பை பெறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது மாற்றம். கண்டிப்பாக எல்லோரும் உங்களை ஒருமித்த வகையில் பாராட்டுகிறார்கள் என்றால் அதுக்கு that should be definitely some reason. காரணம் எல்லாம் பாராட்ட மாட்டாங்க. எல்லாருமே இப்படி உங்களை உரிமையோடும் பெருமையோடும் பாராட்டுகிறார்கள் என்றால் அது நீ என்ன சொல்லுங்க, நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஐயா, எனக்கு வந்து இயற்கையாகவே வந்து ஆர்வம் உண்டு. எதையும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் உண்டு. சரி. எதையும் செய்யணுன்ற ஆர்வம் உண்டு. சரி. மூணாவது, மற்றவர்கள் செய்யறதை விட நம்ம இன்னும் சிறப்பாக செய்யணுன்ற எண்ணம். அதனால தான் வந்து என்னுடைய தொழிலே வந்து இன்டீரியர் டெக்கரேஷனாக மாற்றிட்டேன். இருக்கிறத வந்து இன்னும் சிறப்பாக அழகுபடுத்தணும், அதை விட இன்னும் சிறப்பாக அழகுபடுத்தணும், அதை விட இன்னும் சிறப்பாக அழகுபடுத்தணும். அதுதான் என் இன்டீரியர் டெக்கரேஷன். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். இம்ப்ரூவ் ஆகணும். அதுதான் என் வாழ்க்கை. நம்ம பிறந்ததுலேருந்து குழந்தையாவே கடைசி வரைக்கும் நம்ம மனிதன் பிறந்தே இருக்க மாட்டாங்க. வளரணும் இல்லையா? ஒவ்வொரு படிக்கும், ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம அறிவு வளரணும், நம்மளுடைய திறமையை வளரணும், நம்ம திறமையை வெளியில் கொண்டு வரணும். அதுதான் என் வளர்ச்சி. தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே உட்காந்து நல்லா இருந்திருக்கணும்? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு எல்லாரும் என்னை பாராட்டுறதுக்கு காரணமே கேட்டிங்கன்னா, என்னை பட்ராசு பாரதி என்னை கூட்டின்னு போய் எல்லார்ட்டையும் அதான் எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்தினார். பட் இருந்தாலும் நான் அறிமுகத்தோடு அப்படியே இருந்துக்கலாம் இல்லையா? எஸ். இல்லை, நான் என்ன பண்ணுவேன், அங்கே போயிட்டு அங்கே தேவையான வேலைகளை நான் செய்வேன். அதுதான் நான் சொல்லுவேன். எல்லா அமைப்பும் நீங்கள் எல்லா நீக்க முறை நிறைந்திருக்கீங்க. சில பேருக்கு வருவாங்க, கவிதை பாட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் அங்கே இருக்க வேலைகளை எடுத்து செய்வேன். அந்த வேலைகளை செய்யும் போது நான் கவியர்கள் தலைமை ஏற்றிருக்கேன். கவியர்கள் தலைமை ஏற்றதுக்கப்புறம் நல்லா இருக்கும். மற்றவங்களும் வந்து இவர் இவர் கவிதை படிப்பார். நான் அப்படி கிடையாது. வரும்போதே அவர்களுக்கு கவிதையாலே வர வைப்பேன். கவிதையால் வர வச்சு அவங்களுக்கு கவிதை பாடி வர வச்சு கவிதையை அவங்க பேசிட்டு போனதுக்கப்புறம் அவங்கள நன்றி சொல்லி அனுப்புவோம். அதனால வந்து எல்லாருக்கும் என்னுடைய முறை பிடிக்கும், நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 அமைப்புகள் இருக்கிறதால எல்லா அமைப்புகளுமே எனக்கு ஃப்ரெண்ட்லி தான். எனக்கு யாரும் எதிரியே கிடையாது வாழ்க்கையில். எல்லாரும் நண்பர்கள் தான். எல்லாருக்குமே உங்களுக்கு வரவேற்புரை, வாழ்த்துறை, தொகுப்புரை, கவியரங்க தலைமை, அப்படி எல்லாருமே அது வந்து எல்லாருமே நண்பர்கள் தான். அது அப்படி ஒரு நன்மதிப்பை அனைவரிடமும் பெறுவது என்பது மிகப்பெரிய சமாதானம். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் வந்து செய்யும் போது கொஞ்சம் தொய்வோட வேலையை செய்வாங்க. என்கிட்ட அது தொய்வு இருக்காங்க. வேகமாக செய்வேன், எல்லாத்தையுமே வேகமாக செய்வேன், சிறப்பாக செய்யணும்னு ஒரு எண்ணம் உண்டு.
அதான் எதுவாக perfection. எது பண்ணாலும் அது நிற்கணும் தனியா. அதனால வந்து எல்லாமே அப்படி இருக்கிறதுனால தான் என்ன எல்லா அமைப்புமே தெரிஞ்சிச்சு. அது ஒரு மிகச்சிறந்த, நான் அறிந்த வகையில் எல்லா அமைப்பினரும் ஒருமித்து பாராட்டும் ஒரு உயர்ந்த மனிதர், மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை தாங்கள். எல்லா அமைப்புகளையும் அவங்களுடைய ஒர்க்கை என்னுடைய வேலை மாதிரி செய்வேன். அதனால தான் அதான் அந்த பர்ஃபெக்ஷன் நம்பி பொறுப்பாக ஒப்படைக்கலாம். அப்புறம் நன்மதிப்பை பெறுதல்ங்கிறது மிகப்பெரிய சமாச்சாரம் இல்லை. சரி, நீங்கள் இப்போ எத்தனையோ கவியரங்கள் பங்கேற்றிருக்கீங்க, சொற்பொழிவு எல்லாம் ஆற்றிருக்கீங்க, வாழ்த்துறை, வரவேற்பு, மதிப்புரை நிறைய பண்ணியிருக்கீங்க. ரைட், இதில் என்ன சொல்கிறது, இந்த நிகழ்ச்சியில் நான் இதை பண்ணேன், இது இப்போ வரவேற்பு கிடைச்சது, அது என் மனசில் அப்படியே நிற்குது அப்படின்னு சொல்லும்படியா ஏதாவது ஒன்றே ஒன்று அப்படி ரிகலெக்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். பாரதி கலைக்கழகம் அப்படின்னு ஒரு கழகம் இருக்கு. அதில் வந்து குமரிச்சேரியன் தான் தலைவர். ஆமாம், கவிமாமணி கோவில் தலைவர். அந்த அமைப்பில் வந்து நான் ஒரு கவியரங்கம் நடத்தினேன். சரி, அந்த கவியரங்கத்தை பார்த்துட்டு எல்லாருமே பாராட்டினாங்க. கவியரங்க தலைவராக தான் எல்லாருமே பாராட்டினாங்க. சூப்பர். அதே மாதிரி ஞாலத்திலேயே நடத்திருக்கேன், ஞாலம் இலக்கிய அமைப்பு தமிழ், அதுலேயும் வந்து எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. அதே மாதிரி தலைநகர் தமிழ்ச்சங்கம் சொல்லிட்டு வண்டலூர்ல இவர் தான் நம்ம முகிலி ராஜபாண்டியன் ஐயா அவர்கள் தான் அதுக்கு தலைவர். அதுலேயும் நடத்திருக்காரு, அதுலேயும் அவர் பாராட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் எப்போது கவிதையை பாடினாலும் முகிலி ராஜபாண்டியன் ஐயா வந்து பார்த்துட்டு சிரிப்பார். சிரிச்சுட்டு தலையாட்டுவார். சில இடங்களில் வச்சுட்டு சரியாட்டும் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உடனே கேட்பேன், ஐயா எப்படியா இருந்தது, நல்லா இருந்தது, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான் காரணம் நான் வந்து பண்ணதுக்காக. நான் கவிதை நல்லா பண்ணுவேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, மற்றவங்களோட நல்லா பண்ணுவேன். தன்னம்பிக்கையோட வந்து நிக்கிறது. ரைட், நம்மளால முடியாத பார்த்துருவோம் அப்படின்னு. என்ன ஒண்ணு, என்னுடைய கவிதையில வந்து இப்போ போட்டிருக்க அந்த வனத்தில் பூத்த மலர், ஆமா, அதுல வந்து ஐயா முகிலி ராஜபாண்டி ஐயா வந்து அடிந்துரை கொடுத்துருக்காரு. அவர் உண்மையிலேயே அதை பாராட்டி எழுதியிருக்காரு. ஆனால் உண்மையிலே அவர் எழுந்த வந்து நான் இதை எதிர்பார்த்துருந்தேன், யாராவது இப்படி எழுத மாட்டாங்களா, இப்படி நல்லா பாராட்டி எழுத மாட்டாங்களா. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த புத்தகத்தையே வந்து பள்ளி மாணவர்களுக்கு பாட புத்தகம் வைக்கிறேன் நான் சொன்னேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காருங்க. அது நான் அதை படிக்காம சொன்னேன், இப்போ வாழ்த்துல அவரே கொடுத்துருக்கிறதா சொல்றீங்க. அதே பாருங்க, அதே எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து. அதாவது அந்த அளவுக்கு நீங்களும் ஒரு ஈடுபாட்டோட படிச்சிருக்கீங்க, அதுதான் படிச்சிருக்கீங்க, மனசுல உள் மனசை சொல்லும், அதனால தான் உங்களால் சொல்ல முடியுது. ரெண்டாவது வந்து இந்த புத்தகத்தை வந்து சிவனையை பெறவேன்னு சொல்லிட்டு மகரிஷி ஸ்ரீ மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு மூலியமாக புத்தகத்தை வெளியிடணும்னு சொல்லி வெளியிட்ட உடனே அவர் வந்து இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதை பற்றி பேசணுன்றதுக்காக ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காரு. அவரு ஒரு புலமை வாங்கிடுவார். அவர் இதை படிச்சுட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இந்த புத்தகம், ரொம்ப அருமையாக இருக்குது, இவ்வளோ சொந்தத்தோடு பண்ணிக்கலாம், சொந்தம் நல்லா இருக்கு, அருமையான சொந்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. மரபு நல்லா இருக்குது, அருமையான சொந்தம் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். இதில் வந்து நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, கடவுளை கூப்பிடுவேன். பட் இருந்தாலும் நம்ம உழைக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. உழைப்பே கடவுள் போட்டு நிச்சயம் அது மாற்றமே கிடையாது. உழைப்பு தான் என் கடவுள். யார் உழைக்கிறானோ அவன் தய வருமானம் வந்தால் வாழ்க்கையில் நல்லா இருக்கும். வாழ்க்கையில் நல்லா இருந்தால் இது போல் இன்னும் நிறைய உழைக்க ஆரம்பிப்போம். அப்போ வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ இது கடவுள் வந்து உழைப்பு தானே. இதே தான் கண்ணதாசன், கொஞ்சம் டைம் எடுத்துக்கு, இதுதான் கண்ணதாசன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கவிதையில் சொல்லியிருக்காரு. இதே கண்ணதாசன் சொல், பிறப்பு என்றால் யாதனை கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். படிப்பு என்றால் யாதனை கேட்டேன், படித்து பார் என்று இறைவன் சொன்னான். அன்பு என்றால் யாதனை கேட்டேன், அள்ளித்தா என்று இறைவன் சொன்னான் அப்படின்னு கண்ணதாசன் பட்டியல் வரும். அதே மாதிரி வரும். அது கடைசியில் வந்து வாழ்க்கை என்றால் யாதனை கேட்டேன், வாழ்ந்து பார் என்று இறைவன் சொன்னான். இப்படி வாழ்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடியது அனுபவம் தானே. அந்த அனுபவமே எனக்கு இருக்கும்போது அப்ப இறைவா நீ எதற்கு என்று கேட்டேன். அதுக்கு இறைவனே கிட்ட வந்து அந்த அனுபவமே நான் தானே. இறைவன் என்ன சொல்றான், நீ உன்னுடைய கடமையை செய், நிச்சயம் நீ மேல வருவ. அதுதான் அவர் சொல்லிருக்காரு. கடமை என்ன? உன்னுடைய கடமை இறைவனே நீ அவ்வளவுதான். உன்னுடைய கடமை என்ன? உழைப்பு தானே. அந்த உழைப்பை நீ ஒழுங்கா செய்ய, நிச்சயம் நீ மேல வரும். எல்லாருமே மேல வரும். அதுக்கு உதாரணமா நீங்க இருக்கீங்க. உண்மையிலே மனம் தெரிஞ்சு சொல்றேன். அது மாதிரி அப்ப இன்னொன்னுங்க ஐயா, நான் நிறைய இந்த நீங்க கவிதை பாடும்போது பேசும்போது அதெல்லாம் மேடையில் உட்காந்து அனுபவம் சொல்லுவாங்க.
விமான ஓட்டி நான் வந்து எனக்கும் அவர் சரி சும்மா ஓட்டுறாங்க போல இருக்கு. இல்லை அந்த விமான ஓட்டின்னு தப்பா எனக்கு இல்ல. இது எல்லாரும் சொன்னாங்க இவர் விமான ஓட்டின்னு. அது எப்படி என்ன பைலட்டா இருந்தீங்களா? ஆமாங்க. எப்படின்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னை பற்றி. எனக்கு வந்து ஆர்வம் அதிகம். எதை இருந்தாலும் செய்யணும், மற்றவங்க செய்யறதை விட சிறப்பாக செய்யணும், என்ன பார்த்து செய்யணும். சரி. எந்த வேலையை இருந்தாலும் என்னுடைய சொந்த வேலை மாதிரி செய்வேன். சரி. நான் ஜூனியர் டிவிஷன் செஞ்சி தான் என்னுடைய பள்ளி படிப்பு. செஞ்சி சவுத்தார்கா டிஸ்ட்ரிக்ட் செஞ்சி தான் என்னுடைய பள்ளி படிப்பு. அங்கே இருக்கும்போதே நான் ஜூனியர் டிவிஷன் என்சிசியில் இருப்பேன். அதில் நான் தான் சார்ஜன் ராஜா. அது ஒரு சின்ன ஒரு குக்கிராமம் வில்லேஜ். அந்த இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. ஏதோ பை காட்ஸ் கிரேஸாக என்னென்ன தெரியல, அந்த பிள்ளைங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி, எனக்கு மேலே ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்க மூலிமா ட்ரெயின் பண்ணி அவங்கள கூட்டின்னு போயிட்டு வெள்ளூர் பாகாயத்தில் போயிட்டு கேம்ப் ரெண்டு கண்டக்ட் பண்ணாங்க. அந்த கேம்பில் எனக்கு தெரியாமலே என் கமாண்டை அப்ரிஷியேட் பண்ணி அந்த பரேட் அவங்க போட்ட ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு பெஸ்ட்டு ட்ரூப்புன்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் செஞ்சு ஸ்கூலில் என் ஃபோட்டோ இருக்கும், அந்த கப்பு அங்கே இருக்கும். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் அது இன்றைக்கி இருக்கும். ஸோ அதனால் இயற்கையாகவே என்னை வந்து எது எடுத்தாலும் செய்து சிறப்பாக செய்யணுன்ற எண்ணம் வந்து நான் நிறைய வந்து கேள்விகள் கேட்பேன். சந்தேகத்தினால அவங்க கேட்கணுன்ற அறிவளத்துக்காக நான் கேள்வி கேட்பேன். அதனால இன்றைக்கி அந்த ஸ்கூலில் இருக்குது, என் ஃபோட்டோ இருக்கும், அந்த கப்பு இருக்கும். அது ஜூனியர் டிவிஷன். அதை விட்டு சென்னை பஞ்சபாஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆர்மி டிவிஷனில் கிடைக்கல, சான்ஸ் கிடைக்கல. ஏர்விங்கில் தான் சான்ஸ் கிடச்சிது. ஏர்விங்னா ஏரோப்ளைன், அதில் தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஏர்லி என்சிசியில் இருந்தேன். அதில் ட்ரைனிங்கில் நான் இருந்துட்டு இருக்கும்போது நல்லா பண்ணுவேன். என்னுடைய ஸ்டெப்ஸு மார்ச் ஃபஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு முறை இந்திரா காந்தியினுடைய ரிபப்ளிக் டே பரேட், ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன், அந்த ரிபப்ளிக் டே செலிப்ரேஷனில் இந்திரா காந்திக்கு அந்த செலிப்ரேஷனுக்கு கலந்துக்கிறதுக்காக நான் ஒரு ஏரோ மாடலர் கூட ஏரோப்ளைன் நாங்கள் செய்வோம். பேம்புல செய்வோம். பேம்புல செய்துட்டு அதை பறக்க விடுவோம். அதை அந்த திறமை கிட்டதுனால என் மாடலை செய்துட்டு நான் வந்து டெல்லிக்கு போயிருக்கணும் அந்த ரிபப்ளிக் டே பரேட்டுக்கு அன்றைக்கி. அது போக முடியல. ஏன்னா தேர்ட் இயர் படிச்சிருந்தோம். ஸோ படிப்பு வந்துட்டு ஜனவரி மாதம் ஃபங்க்ஷன். அதனால் என்னால் போக முடியல. அந்த என்னுடைய மாடலை, நான் செய்த மாடலை என் ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் அங்கே ஃப்ளை பண்ணி பறக்க விட்டு கீழே இருந்தே பறக்க விடுவாங்க. பறக்க விட்டு அந்த மாடலுக்கு ப்ரைஸ் வாங்கினா, அதை பறக்க விட்டதுனால அவனுக்கும் ப்ரைஸ் வாங்கினா. இது இந்திரா காந்தி கையிலேயே வாங்கினாங்க. ஸோ நல்ல பேர் இருந்தாரு. இதே மாதிரி இந்த ரிபப்ளிக் டே பரேடுக்கு நான் ஃபஸ்ட் இயர்லேயே செகண்ட் இயர்லேயே போயிருக்கணும். ஃபஸ்ட் இயரில் நான் ஃபஸ்ட் இயர்லேயே செலக்ட் ஆனேன் ரிபப்ளிக் டே பரேட் போகிறதுக்கு. அங்கே போயிட்டு நிற்கும் போது அந்த எங்களுடைய இன்ஸ்ட்ரக்டர் ஒருத்தர் வருவார். அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து என்னை பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப கற்பாக இருக்கு எனக்கு. ஆனால் இல்லையா, ஏன்னா இந்தியா ஃபுல்லேருந்து மற்ற ஸ்டேட்லேருந்து வருவாங்க, ஆனால் சிறப்பாக இருப்பாங்க, ஆனால் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சிறப்பான ஒரு பையனை அவன் லைலாக அமைச்சு அவனை போட்டு அமைச்சிட்டான். ஸோ அதுலேயே எனக்கு ஒரு சான்ஸ் போயிடுச்சு. செகண்ட் இயர்லேயும் சான்ஸ் எனக்கு போயிடுச்சு. தேர்ட் இயரில் சான்ஸ் அப்படி போயிடுச்சு. இதான் என்னுடைய லைஃப் அந்த என்சிசியில். அதனால் வந்து ஏர்விங்கில் இருக்கும்போது அந்த என்னுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு பைலட் ட்ரைனிங்காக ஏரோட்ராமில் பைலட் ட்ரைனிங்காக எங்களை செலக்ட் பண்ணி அங்கே அனுப்பிச்சாங்க. அங்கே வந்து புஷ்பக் விமானம்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் விமானம் சின்னதாக இருக்கும். அதில் ஏறி நாங்கள் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் ஃப்ளை பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளைட்டை ஃப்ளை பண்ணி கொண்டுன்னு போயிட்டு ஷோலாவரம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ஷோலாவரத்தில் அதை லேண்ட் பண்ணி அங்கேருந்து திருப்பி டேக் ஆஃப் பண்ணி திருப்பி அங்கேருந்து கொண்டு வந்து திருப்பி இங்கே ஏர்போர்ட்டாக லேண்ட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து எங்களை நான் செலக்டடு, அதுக்கு வச்சு டெஸ்ட்டு பாஸ் பண்ணி வந்து அதுலேயும் சர்டிஃபிகேட். இலக்கிய உலகம் செய்த புண்ணியம், இலக்கிய உலகத்திற்கு கிடைத்த பொக்கிஷம். நீங்க அங்க போகாம இங்க வந்துட்டீங்க. இலக்கிய உலகம் பெற்ற வரம். ஆக்சுவலாக வந்து நான் ஏர்ஃபோர்ஸில் போய் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஜாயின் பண்ணா போயிருந்தேன். இல்லையா, நீ 2 மாதம் சீனியர் ஆகிட்ட வேணாம் போனால் என் பையன் ஆகிட்டான். அதனால வந்து ஏர்ஃபோர்ஸுக்கு போக முடியும். இல்லாட்டா ஏர்ஃபோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிட்டு போகிறோம். அது இலக்கிய அது நாங்களாம் பெருமைப்படும்படி இலக்கிய ஆளுமைன்னு நாங்கள் சொல்ல முடியாது வரணுன்றதுனால அது அங்கே சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. அதே மாதிரி வந்து இந்த என்சிசியில் வந்து ஏபிசி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். எதுவுமே பெண்டிங் இல்லை சார். எங்கே போனாலும் எதுவும் பெண்டிங் வைக்கிறது. இதனால் இந்த ஆர்வம் இருக்கிறதுனால வந்து எல்லாருமே எதில் போனாலும் சிறப்பாக செய்யும். அதில் மாற்றமே என்னுடைய வேலையை செய்யும். அதனால தான் வந்து 10 அமைப்புகள் கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே நான் எல்லாரும் தெரியும். நிறைய பேர் என்னை கூப்பிட்டு நீ அங்கே வாய் அங்கே ஒரு நாளே வரப்போன்னு சொல்லுவாங்க. ஏழ்சை மன்னர் பாகவதர் புகழ் பரப்பு மன்றம் நம்ம அள்ளித்தரும் வள்ளல் பெருமை ரூஸ்வெல்ட் ஐயா தொடங்கிய அந்த பாகவத மன்றத்தை நீங்க உறுப்பினர், அதுக்கு முன்னின்று உழைக்கின்ற உழைப்பு, அதெல்லாம் ரொம்ப பெருமிப்பான செயல். சரி, நீங்க இலக்கிய ஆளுமை மட்டுமல்ல, பன்முக திறமை கொண்ட ஒரு ஆளுமை. சரி, இப்போ நான் வந்து இலக்கிய ஆங்கிள் ஒரு கேட்குறேன். இது ஃபைனல் கொஸ்டின். இது நிறைவு கேள்வி. இது அதாவது இன்னைக்கு நிறைய பேர் எழுதுறாங்க, எல்லாரும் எழுதுறாங்க. குட்டி பசங்கள்லேருந்து எல்லாருமே தெம்பா. இன்னும் நம்மலாம் பயந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அவங்க மைக்கு பிடிச்சிட்டு அழகாக பாடுறாங்க, கவிதை
எழுதிட்டு வந்து பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. மகிழ்ச்சியான செய்தி. இப்போ இந்த வளரும் கவிஞர்களுக்கு, ஒரு மூத்த கவிஞர் என்ற முறையில் வளரும் கவிஞர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற அறிவுரை என்ன? இப்படி எழுதினாதான் வர முடியும், ஜொலிக்க முடியும், இதெல்லாம் இருக்கணும், பேசிக் பிரின்சிபிள்ஸ் மாதிரி. அந்த வளரும் கவிஞர்களுக்கு உங்கள் அறிவுரை என்ன? அதோட நம்ம பேசி சரியான கேள்விங்க. இந்த ஒவ்வொரு மனிதருக்கும் பசின்னு ஒன்று உண்டு. அந்த பசி இருந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியும். கரெக்டு இல்லைங்களா? அந்த பசியே இல்லைன்னா சாப்பிட மாட்டோம். அதனால தான் ஆண்டவன் எல்லாருக்கும் பசின்றது ஒன்று வச்சிருக்கேன். இது உடல் பசி. அதே மாதிரி அறிவு பசின்னு ஒன்று வேணும். கண்டிப்பாக அந்த அறிவு பசி இல்லைன்னா யாராலையும் மேலே அதிகமாக தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த அறிவு பசி வர்றதுக்கு ஆர்வம் வேணும். ஆர்வம் இருக்கணும். எதுலேயும் ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக பண்ண முடியும். இதில் மாற்றமே கிடையாது. ஆர்வம் தான் ஆர்வம் கண்டிப்பாக வேணும். ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய தாய்மொழியை மேலே கொண்டு வந்த ஒரு எண்ணம் இருக்கணும் எல்லாருக்குமே. அந்த தாய்மொழி நம்முடைய தாய்மொழியில் நானே சிறப்பாக இல்லைனா எப்படியா நம்ம மற்றவங்க சொல்லணும்? புரியுதுங்களா? ஸோ அதனால் அந்த ஆர்வம் இருக்கணும். தாய்மொழியில் மேலே வரணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். இது இருந்தாலே போகிறோம். நிச்சயமாக எதையுமே சாதிக்க முடியும். பர்டிகுலர் கவிதைகள் சாதிக்க முடியும். தமிழ் இலக்கியத்தில் நிச்சயமாக சாதிக்கும். எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? சிறுகதைகள், பெருங்கதைகள், நாவல்கள் நிறைய பேர் எழுதுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. நிறையா இருக்குது. அது மாதிரி நிறைய எழுத ஆரம்பிக்கும். நிச்சயம் நம்ம பரவாயில்ல. இதுதான் காரணம். அவங்க வந்து ஆர்வம். உண்மையான ஆர்வத்தோடு உழைக்கிறது ரெடியாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா நிச்சயமாக நல்லா. சிறப்பு, மிகச்சிறப்பு. மின்னல் கலைக்கூடத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை உலகிற்கு நாங்கள் அறிமுகம் செய்து வைத்துள்ளோம் என்று காலரை தூக்கிட்டு நான் சொல்லுவேன். மிக்க மகிழ்ச்சி. என்ன சொல்றது, இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் வாசகர்கள், பார்ப்பவர்கள் எல்லாம் உங்களை பற்றி தங்களுடைய மேன்மையான கருத்துக்களை பதிவிடப் போகிறார்கள். அது தங்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய பெருமையை மணிமகுடமாக என்று சொல்லி வந்த உங்களுக்கு சொல்லுங்க சார். எழுதிங்க சார். இப்போ நான் வந்து லயன்ஸ் கிளப்லயே இருக்கேன். ஆமா, சரி. லயன்ஸ் கிளப்ல இருக்கேன். லயன்ஸ் கிளப்ல வந்து இப்போ மண்டல சேர்மனா இருக்கேன் நான். அந்த லயன்ஸ் கிளப்ல வந்ததுக்கு அங்கே வந்து மணிலால் சொல்லிட்டு அவர் தான் அட்வைசர். மணிலால் தெரியும், அவர் தான் அட்வைசர். அவர் மூலியமா நிறைய கேம்புகள் அட்டன் பண்ணிருக்கோம். எங்கே போனாலும் எனக்கு பின் கொடுத்துருவாங்க, ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. சரி. அதில் என் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இது கன்சிடர் பின்னு நிறைய தோணும். ஒரு 10 9 பின்னு 10 பின்னு கிட்ட இருக்கும். சரி. மற்றவங்க கிட்ட அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்? ஈடுபாடு ஒன்று. அதே மாதிரி இந்த லயன்ஸ் கிளப் மூலியமா வந்ததுனால ஈடுபாடு அதிகன்ற காரணத்தினால மென்டலி ரிட்டார்டட் விமென்ஸ் ஹோம் அது இருக்குது. அந்த ஹோமில் வந்து பெண்கள்லாம் வந்து மைண்டு கொஞ்சம் இது பண்ணுவோம். அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக ஒரு முறை போயிருக்கலாம். சாப்பாடு போடுறதா போயிருக்கும்போது அங்கேருந்து ஒரு லேடி வேகமாக அங்கேருந்து வேகமாக வந்து ஐயா இந்த ராகுல் காந்தி இருக்காரு, ராகுல் காந்தி அவர் வந்து எனக்கு கூட்டின்னு போக சொல்லுறாங்க அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு நான் ஃபோன் நம்பரை கொடுக்குறேன், எனக்கு கூட்டின்னு போக சொல்லுங்கள். அவர் என் ஹஸ்பண்டுக்கு வந்து என்னை கூட்டின்னு போக மாட்டாங்க, இப்போ ஃபோன் பண்ணி என்னை கூட்டின்னு போக சொல்கிறேன் அப்படின்னு. சரிம்மா சொல்கிறேன். சரி. அந்த எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம், இவங்க வராங்களே நம்ம எதனா தப்பாக சொல்ல போகிறோமா அப்படின்னு. அதை தாண்டி கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு லேடி வேகமாக அந்த லேடி வேகமாக வந்த உடனே அது அங்கே வந்து ஐயா எங்கள் மாமியாரை பிடிச்சி ஜெயிலில் போட சொல்லுங்க, என்னை கிச்சன்லேயே போட்டு அடிக்கிறியா அப்படின்றாங்க. அந்த சரிம்மா நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டேன். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, ஒரு பையன், இவங்க 3 பேரும் அந்த ஹோமில் 3 பேரும் மென்டலி இருக்காங்க. அப்படின்னா அவங்க ஃபேமிலியினுடைய சிச்சுவேஷன் எப்படி சார்? சிரிச்சு பாரு. ஸோ ஒரு வீட்டில் பெண்கள் இல்லைன்னா அது வீடு சரியில்லை. இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஆண்கள் வர்றாங்க, வெளில போகிறாங்க, வராங்க, எல்லாமே செய்கிறாங்க, சம்மதிக்கிறாங்க. பட் அந்த வீட்டில் அந்த பெண்கள் இருந்தாலே அந்த குடும்பம் நல்லா இருக்கும். முதுகெலும்பு அந்த லேடி தானே அதனால் நம்ம ஆண்களை சமாளிச்சுன்னு போகிறது அந்த லேடி தானே. நம்ம வேகமாக பேசுவோம், கோபமாக பேசுவோம், எல்லாத்தையும் சமாளிச்சுக்கணும். அதை அனுசரிச்சுன்னு போகிறது லேடி தானே. அது மாதிரி அனுசரிச்சு போகக்கூடிய அந்த லேடியே அந்த வீட்டில் வைத்தியமாக இருந்தால் என்ன சொன்னாங்க? ஸோ இப்படியெல்லாம் இருக்குது உலகம். இதெல்லாம் நாங்கள் செய்வது உண்டு. மணிலால் சார் வந்து பார்த்துட்டு பாராட்டுவார், நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுவார். அதனால தான் நான் ரெஸ்கூலில் போனதுக்கப்புறம் கூட எனக்கு ஒவ்வொரு விஷயமும் ப்ரொமோஷன். இப்போ எனக்கு வீட்டில் சேரணும். அடுத்தது எனக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு இன்னும் ட்ரெஷராக மாறேன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு டைம் இல்லாதனால முடியலன்ட்டேன். செக்ரட்டரியாக மாறேன்னு கேட்டாங்க. அதுவும் டைம் சொல்கிறாங்க, எனக்கு டைம் இல்லைன்னா முடியும். கூட்டிகிட்டே போகும். அடுத்தது வந்து கவர்னருக்கு கேட்டாங்க. அதுக்கு ஒன்றும் கேட்கல, அது அப்படியே இருக்குது. இப்போ தான் நேற்றுக்கு தான் ஹாங்காங் போயிட்டு எங்கள் டீம் ஹாங்காங் போயிட்டு நேற்றுக்கு தான் வந்தாங்க. சரி. இதுதான் அது நிலம்.
இது மாதிரி ஆர்வம் இருக்கணும், உழைக்கிற எண்ணம் இருக்கணும், நிச்சயமா செய்யணும். மாற்றமே கிடையாது, எதுவாக செய்யணும், நிச்சயமா பண்ணணும். இதுவரை நாங்கள் சந்தித்த இலக்கிய ஆளுமைகளே ஒரு டிஃபரெண்ட் இலக்கிய ஆளுமை ஐயா தான். மிக்க நெஞ்சார்ந்த நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி. பன்முகத்திறன் வாய்ந்த இலக்கிய ஆளுமை கவித்தேனி வாக்கோ பாண்டியன் ஐயா அவர்களே, உங்களுடைய பல்வேறு திறன்பட்ட அனுபவங்களை எல்லாம் மின்னல் கலைக்கூடம் நேயர்களுக்கு வழங்கினீர்கள். நன்றி. கார்மிகளோன் ஐயா அவர்களே, மிக சிறப்பான ஒரு உரையை நடத்தி பாண்டியன் ஐயா அவர்களிடமிருந்து பல தகவல்களை பெற்று தந்தீர்கள். நன்றி, வணக்கம். நேயர்களே, உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.